இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க குடிங்க மேம், எடுத்துக்கோங்க. தியா குட்டி காஃபி இல்ல வேண்டாம். குட் கேர்ள். மேடம், காஃபி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கணுமே, ஏன்னா இது வெறும் காஃபி மட்டும் இல்ல மேடம். என் அன்பு, காதல். அன்புனாலும் காதல்னாலும் ஒண்ணுதானே மேடம், அதத்தான் சொன்ன மேடம். நீங்க சாப்பிடுங்க மேடம், சாப்பிடுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்கட்டும் மேடம்? சும்மா மேடம், நீங்க இல்லாம பாப்பா எப்படி எல்லாம் ஏங்கி போயிட்டான்னு தெரியுமா? நேரத்துக்கு சாப்பிட முடியல, பசிச்சாலும் சாப்பிட தோணல, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. 24 மணி நேரமும் உங்களை பத்தின நினப்பு தான் அம்மா அம்மான்னு. எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல மேடம். எங்கேயும் சந்தோஷமா வெளியில கூட போக முடியல மேம். யார்கிட்டயும் சிரிச்சு பேசல, ரொம்பவே கஷ்டப்பட்டா மேடம். ஆமால அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்பா போய் சொல்றாரு. அவரோட பிரச்சனைய ஏன் மேல திணிக்கிறாரு. நம்பாதீங்கம்மா. இல்ல இல்ல மேடம், அப்படி பார்க்காதீங்க. செல்லக்குட்டி, சும்மா தானே சொன்னீங்க மேடம். குழந்தை சும்மா நம்மள மாட்டி விடுது மேடம். நிஜமாவே தியா தான் ரொம்ப கஷ்டப்பட்டா மேடம். அப்ப நான் போனதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இருந்ததுதான், இருந்தாலும் சரி சரி இருக்கட்டும். இந்தாங்க, காஃபியும் வேணாம், ஒண்ணு வேணாம். இப்போ நான் தியா கூட பர்சனலா பேசணும், வெளியே போங்க. ஓகே ஓகே மேடம், நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்க ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அதை செட்டில்மெண்ட் பண்ணணும். அது சம்பந்தமா உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். அஞ்சலி, அவங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமான்னு கேளு. சார், இந்த டாக்குமெண்ட்ல டீ காஃபி ஏதாவது? காஃபி. சரி வாங்க நீ. சார், இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி அவர் சைன் பண்ணிருக்காரு. என்னங்க சார், இதுல எல்லாமே இருக்கு. ஓகேம்மா. ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்கீங்களாம்மா? இருக்கு சார், இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இந்தாங்க. என்ன சார்? உங்க ஹஸ்பண்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். அதுலயே இருக்குமே. இருக்கும் பாருங்க. இவரு உயிரோட இருக்கும்போது மெடிக்கல் செக்கப் ஏதாவது பண்ணாரா? பண்ணாரு சார். ஒரு வாட்டி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது மாஸ்டர் செக்கப் பண்ணோம். அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியுமா? இருங்க, எடுத்துட்டு வரேன். என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இதுல டவுட் இருக்கு. டவுட் இருக்கா? என்ன டவுட் சார்? நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இருக்கிற பிளட் குரூப்பும் நாங்க வெரிஃபை பண்ண பிளட் குரூப்பும் வேற வேறையா இருக்கு. சார், அது எப்படி சார்? குறிப்பா நீங்க வச்சிருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப தப்பா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவரோட பிளட் குரூப் என்ன? ஏ பாசிட்டிவ்.
ஆனா உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஓ பாசிட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி அவரோட அடையாளம் கூட கொஞ்சம் மாறி இருக்கு. எனக்கு என்னமோ அவர் சாவுல சந்தேகம் இருக்கு. சார் சார் எனக்கு புரியல சார் நீங்க சொல்றது. ஆமாம்மா, இந்த மாதிரி காப்பீடு பண்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு போலியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஏமாத்துவாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். இந்தாங்க. நான் வரேங்க. வரேன் மேம். ஃபோன் சார்ஜ் ஏற மாட்டேங்குதே. உங்களதான். கூப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? அது வந்து மேடம், நான் போனை சார்ஜில் போட்டேன். ஆனா சார்ஜே ஏற மாட்டேங்குது. ஸ்விட்ச் போட்டு சார்ஜ் போடணும். ஆமால்ல? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பேட்டரி ஃபுல்லா தானே இருந்துச்சு. திரும்ப சார்ஜ் போட்டீங்களா? ஆமால்ல, மறந்துட்டேன் மேடம். இல்லைங்க, என்ன மேடம்? நீங்க பாத்தீங்களா? என்ன, நான் எதுவும் பார்க்கலையே. இல்ல, நீங்க பாத்தீங்க. மேடம், சத்தியமா நான் எதையுமே பார்க்கல மேடம். நீங்க பார்த்ததை நான் பார்த்தேன். சும்மா நடிக்காதீங்க. மேடம், நான் எதை பார்த்தத நீங்க பார்த்தேன்னு சொல்றீங்க? பாருங்க வெற்றி, நடிக்காதீங்க. தப்புன்னா தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோங்க. சும்மா இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மேம், நான் தப்பே பண்ணல மேம். இப்போ நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் நிரூபிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அப்பா கூப்பிட்டீங்களா? தோ வரேன். மேடம், அப்பா கூப்பிடுறாரு, போயிட்டு வந்துடுறேன். அட இருங்க மேடம்.